பாத்ரூம் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க வீட்ல பாத்ரூமே இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆமா, இப்ப கூட எங்க நாட்டுல அந்த மாதிரி நிறைய வீடு இருக்கு. அங்க பாத்ரூம் டாய்லெட் இருக்காது. இந்த மாதிரி தான் நடந்தது புதுசா கல்யாணம் ஆகி வந்த மருமக சுனேனாவுக்கு. அவ இருந்தது பக்கத்து கிராமம்தான். கல்யாணம் ஆன அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சப்போ குளிக்கிறதுக்காக அவ பாத்ரூம் தேடினா. அவ எல்லா பக்கமும் பார்த்தா. அத்த, பாத்ரூம் எங்க இருக்கு? என்ன பாத்ரூமா? இங்க எல்லாம் செம்ப எடுத்துக்கிட்டு வயல பக்கம் போகணும். வயலுக்கா? குளிக்கிறது எங்க? எல்லாரும் குளத்துல குளிப்பாங்க. நான் வீட்டுக்கிட்ட இருக்கிற கொலாக்கிட்டேயே சேலையோடவே குடிச்சிடுவேன். அங்க யாராவது வந்துட்டா? வந்தா வரட்டும், புடவையோட தான் குளிக்கிற. ஈர புடவைய உள்ள வந்து மாத்திக்குவ. நீ கூட கொலாக்கிட்ட போய் சேலையோட குளி, உள்ள வந்து துணிய மாத்திக்கோ. இல்ல அத்த, நான் இப்படி வெளியே குளிக்க முடியாது. நீங்க வெளியே ஒரு பாத்ரூம் கட்டிடுங்க. இல்ல, இப்பதான் கல்யாணம் பண்ணி இவ்ளோ செல்வா இருக்கு. பாத்ரூம் கட்ட எல்லாம் என்கிட்ட பணம் இல்லம்மா. நீ கூட என்ன மாதிரியே குளிக்க முயற்சி பண்ண, அப்படியே உனக்கு கூட பழகிடும். சுனேனா புருஷ விக்ரம் கிட்ட இத பத்தி பேசினா. ஆனா அவர் கூட பணம் இல்லாததுனால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் கூட குளத்துக்கு குளிக்க போயிட்டாரு. சுனேனா வந்து பார்த்தா அவ மாமியாரு வெளியே இருந்த கொலா கிட்ட குளிச்சுட்டு இருந்தாங்க. அவளுக்கு இதெல்லாம் விசித்திரமா தெரிஞ்சது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பக்கெட்ல கொஞ்சம் தண்ணிய எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளேயே உடம்ப தொடச்சுக்கிட்டா. 2 நாளைக்கு இப்படியே செஞ்சா. ஆனா குளிக்காம அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால அவ முடிவெடுத்தா அவ சமையல் அறையில குளிக்கலான்னு. என்ன, கிச்சன்ல குளிக்கிறியா? என்னம்மா சொல்ற மருமகளே? சமையல் அறையில யார் குளிப்பாங்க? குளிக்க இடம் இல்லைன்னா நான் சமையல் அறையில தான் குளிக்கணும். இனி தினமும் நான் அங்கதான் குளிப்பேன். அதுக்கப்புறம் சுனேனா தினமும் சமையல் கட்டுல தான் குளிப்பா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்தது. ஒரு நாள், சுனேனா மருமகளே, அடியே சுனேனா, சீக்கிரம் வா. நாங்க நெருங்கிய சொந்தக்காரங்க. உங்க அத்தை மாமியாருக்கு. நாங்களே கல்யாணத்துக்கு லேட்டா போனா அவங்க என்னம்மா சொல்வாங்க? விக்ரம் விமலா காத்தாலேயே ரெடி ஆயிட்டாங்க. அம்மா சுனேனா ட்ரெஸ் ஐரன் பண்ணி கிச்சன்ல குளிக்க போயிருக்கா. ஆண்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. நமக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு வேலை செய், நான் மருமகளை கூட்டிட்டு வர. நீ அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போ. ஆண்டி கால் பண்ணாங்க. உங்களை அவங்க சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா தேவை. கூடவே என்னையும் சீக்கிரமா வர சொன்னாங்க. நானும் கூட அங்க போய் ஆகணும். அப்படியா? சரி வா, நீயும் நானும் போலாம். சுனேனா மருமகளே, சுனேனா, சரி நாங்க கிளம்புறோம். எங்களை அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. கொஞ்ச நேரத்துல விக்ரம் வந்து அழைச்சிட்டு போவா. சுனேனா சமையல் கட்டுல இருந்து சொல்றா. ஒரு பிரச்சனை இல்ல அத்தை, நீங்க போங்க. அதுக்குள்ள ரெடி ஆவற. அப்புறம் அவர் வந்து கூட்டிட்டு போவாரு. விம்லா விக்ரம் பக்கத்து கிராமத்துக்கு அத்தை பொண்ணோட கல்யாணத்துக்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கல்யாண வேலையில மறந்துடுறாங்க சுனேனா வீட்டுல தான் இருக்கான்னு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம், அம்மா சுனேனா அண்ணி எங்க? இன்னும் வரல? ஆமாமா, சுனேனா இன்னும் வரவே இல்ல. அட, நான் மறந்தே போயிட்டேன். சுனேனா இன்னும் வீட்ல தான் இருக்கா. அவ எப்படி வருவான்? அவளுக்கு அத்தை வீடே தெரியாது. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. சரி வா, நான் கூட உன் கூட வர. வேலை பண்ணும்போது என் சேலை மேல இந்த கரை விழுந்துடுச்சு. நானும் சேலைய மாத்திட்டு வரேன். சரி வாங்க. விக்ரம் அவங்க அம்மாவோட திரும்பி வீட்டுக்கு போறா. ஆனா சுனேனா வீடு பூரா தேடியும் கிடைக்கல. சுனேனா எங்கேயும் காணல. அவ எங்க போனா? பாருங்க, சமையல் அறை இன்னும் மூடியே கிடைக்க. மருமக உள்ளேயே இருக்கா. அம்மா சுனேனா, அடியே சுனேனா. விமலா ரொம்ப நேரமா கூப்பிட்டாங்க. ஆனா சுனேனா பதில் சொல்லவே இல்ல. அம்மா சுனேனா கதவை எதுக்கு திறக்க மாட்டேங்கிறா? ஏதாச்சு ஆயிடுச்சா? நல்லதா பேசுப்பா. நீ கிச்சன் ஜன்னல் வழியா போக முயற்சி பண்ண. விக்ரம் வெளியே இருந்து கிச்சன் ஜன்னலுக்குள்ள போய் பார்த்தா சுனேனா மயங்கி கீழே விழுந்திருந்தா. அத பார்த்து அவ பயந்துட்டா. அவ கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியா உள்ள போறான். சுனேனாவை தூக்கிக்கிட்டு வெளியே வரான். அப்புறம் உடனே டாக்டரை கூட்டிட்டு வரான். டாக்டர் அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்ததோ அவளுக்கு நினைவு வந்துடுச்சு. நான் குளிச்சு துணிய மாத்தி வெளியே வர இருந்தேன். ஆனா தாப்பால திறக்கவே முடியல. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா தாப்பால திறக்க முடியல. கிச்சன் ஜன்னல் வழியா வெளியே வர முயற்சி செஞ்சேன். ஆனாலும் முடியல. வெப்போ சஃபகேஷனால எனக்கு மூச்சை முட்டி எனக்கு தெரியவே இல்லை எப்போ மயங்கி விழுந்துட்டேன்னு. தாப்பால் திறக்க முயற்சி செஞ்சப்போ என் கைக்கு அடி கூட பட்டுடுச்சு. என்ன மன்னிச்சிடுமா, எல்லா தப்பு என்னதுதான். நான் தான் வீட்டுல குளிக்க ஒரு பாத்ரூம் கூட கட்டல. ஆனா இனி இல்ல, நான் உயிரோட விளையாட மாட்டேன். கண்ணா விக்ரம், நாளைக்கே நீ மேஸ்திரிய கூட்டிட்டு வா. மருமகளுக்கு புது பாத்ரூம், அதோட டாய்லெட் கூட கட்ட சொல்லு. என் மருமகளுக்கு இதால பிரச்சனை ஆகவே கூடாது.
அன்னைக்கு சுனேனா நிஜமாவே ரொம்ப பயந்துட்டா. அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. விமலா விக்ரமுக்கு அவங்க தப்பு புரிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாளையே அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பாத்ரூமு டாய்லெட்ட கட்டினாங்க. இது அவங்க 3 பேருக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இப்ப 3 பேரும் வீட்ல இருந்த பாத்ரூம்லயே குளிக்கிறாங்க. அதோட வீட்டுக்கு வெளியே இருந்த டாய்லெட்டை தான் யூஸ் பண்றாங்க. அமித்துக்கு பணக்கார ஆகிற ஆசை. ஆனா அவனுக்கு வேலை செய்ய பிடிக்கல. ஒரு நாள் பெரிய பணக்காரனா ஆவேனா? அப்படியா? அது எப்படி? டீயை ஓசியா தான் நீ குடிக்கிற. வேலைகளை பார்த்தாதா காசு சம்பாதிக்க முடியும். பணக்காரனாகனா நல்லா உழைக்கணும். உழைக்கிறது கழுத கூட உழைக்கும். கழுத பணக்காரனா ஆயிடுச்சா? பணக்காரனாகணும்னா புத்தி தான் முக்கியம். உன்னோட புத்தி என்ன சொல்லுது? பிளான் என்ன? அது ரொம்ப சுலபம். பணக்கார வீட்டு பொண்ணை மடக்கிடுவேன். அவரோட காசை வச்சு நான் ஜம்முன்னு வாழ்வேன். இதுதான் அமித் பிளான். அவ பார்க்க அழகா இருந்ததுனால பொண்ணுங்க அவ பின்னாடி வருவாங்க. ஆனா அமித் பணக்கார வீட்டு ஒரே பொண்ணை தேடிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அமித் அவங்க அப்பா அம்மா சொன்னதால சிட்டிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறா. இன்டர்வியூ இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவ அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணை சந்திக்கிறா. அந்த பொண்ணு பேரு அங்கிதா. அமித் அங்கிதா கிட்ட போய் சொல்றா. ஹலோ, என்னோட பேரு அமித். கேள்விப்பட்டேன் நீங்க இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு தானே? ஆமா, எதுக்கு? ஒன்றும் இல்லை, நானும் ஒரு கம்பெனி முதலாளியோட பையன்தான். அதனால மீட் பண்ணேன். அப்படியா? அப்புறம் இன்டர்வியூக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அது எங்க அப்பா சொன்னதுனால நான் வந்தேன். அவங்க பிஸ்னஸை என் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற கம்பெனில வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த அப்பாங்களே இப்படிதான். சரியா சொன்னீங்க. இந்த அப்பாக்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. இப்படியே சிரிச்சு பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அமித் இப்படி போய் சொல்லி அங்கிதா நம்பரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அவ வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஏறினா அவ பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. அவ ரொம்ப கோவமா இருந்தா. அமித் கேட்டா, என்னாச்சு மேடம்? எதுக்கு கோவமா இருக்கீங்க? கோவம் ஏன் வராது? வாழ்க்கையில வாட்டி பஸ்ல ஏறுற. என்னோட 2 crores கார் கேட்டுடுச்சு, அதனால பஸ்ல வந்த. 2 கோடிக்கு காரா? அடேங்கப்பா, இவ பெரிய பணக்கார பொண்ணு போல. வண்டி விலை கேட்டு அமித்துக்கு ஷாக் ஆயிடுச்சு. இன்டர்வியூ என்ன ஆச்சு? செலக்ட் ஆகலப்பா. எனக்கு தெரியும் உன்னால ஒண்ணுமே முடியாது. அதனால தான் உனக்கு என்னோட நண்ப பொண்ணை கொடுத்தாலும் வேண்டான்னு சொன்ன. என் நண்பன் வரதட்சணையா 10 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னா. நிலம கொடுப்பா, ஃபேக்டரியில பாதி கொடுக்குறேன்னு சொன்னா. இதெல்லாம் கேட்டு பேராசக்கார அமித்துக்கு இன்னும் ஆசை வந்துடுச்சு. அவ கடவுளுக்கு தேங்க்யூ சொன்னா. கடவுளே, இத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்காக என்னமோ பண்றேன். இத்தனை நாட்களா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 3 பணக்கார பொண்ணுங்க என் வாழ்க்கையில வந்திருக்காங்க. தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. அமித் ஆசை அதிகமாயிடுச்சு. முதல்ல அவன் ஒரு பணக்கார பொண்ணை கட்டிக்கலான்னு இருந்தா, இப்போ அவ வாழ்க்கையில 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பேர்ல அவ ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அமித் யோசிக்கிறா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணக்காரனா ஆயிருவேன். 3 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பணக்காரனா ஆயிரலாம். இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பத்தாதே, 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அமித் அங்கிதா கோமல் கிட்ட போன்ல பேசுவா. அப்புறம் பொய்யாவே சொல்லிட்டு இருந்தா. நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீட்டு பொண்ணதான் தேடுறாங்க. ஆனா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க அமித் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் சிட்டில வேற வேற நாள் அங்கிதா கோமலோட கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ கோமலுக்கு சொன்னா, பாரு, இப்போ உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. உன்னோட வீட்லயே நீ இரு. அப்பப்போ வந்து நான் உன்னை மீட் பண்றேன். என்னோட ஓன் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸ் நல்லபடியா போனதும் அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு முழுமையா நான் உன் கூடவே வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அங்கிதாக்கும் அதே சொன்னா. பாவம் அப்பாவி பொண்ணுங்க ஒத்துக்கிட்டாங்க. அமித் சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு போய் சொல்லி 2 பேருக்கிட்ட 10 லட்சம் வாங்கிக்கிட்டா. பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. 3வது மனைவி ஷீதல் கேட்டா, உங்களுக்கு இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? நகரத்துல புது பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது அந்த பிசினஸ் பணம். இதை தொடாத. பாவம் ஷீதல் கூட அப்பாவி. அவளும் ஒத்துக்கிட்டா. இப்படியே சில நாள் நல்லா போயிட்டு இருந்தது. அமித் கொஞ்ச நாள் சிட்டிக்கு போய் கொஞ்ச நாள் அங்கிதாவோட கொஞ்ச நாள் கோமலோட வாழ்ந்துட்டு வருவான். வரும்போது அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு வருவான். வீட்டுக்கு வந்து ஷீதலோட டைம் பாஸ் பண்ணுவான். அப்புறம் ஷீதலோட அப்பா கிட்ட ஃபேக்டரி ப்ராஃபிட்ட கூட வாங்கிப்பா. இதே மாதிரி அமித் கொஞ்ச நாள்ல ரொம்ப பணக்கார ஆயிடுறா.
அப்புறம் அந்த பணத்தால அமித் அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிப்பா. என்னோட கனவு நனவாகுது. இப்போ நான் நல்லா செலவு பண்ண போறேன். அமித் புது போன், புது கார் எல்லாத்தையும் வாங்கிட்டா. அமித் இப்படியே வீட கூட கட்டிட்டா. அப்புறம் தினம் சாயங்காலம் டீ கடை கிட்ட போவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்க்கணும்னு சொல்லி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்த்து இப்படி பேசிப்பாங்க. இவன் சொன்னது சரிதான். அவ சொன்ன மாதிரியே பண்ணிட்டா பாத்தியா? இப்போ கார்ல போறான் பாரு. நாம பாரு, ஒரு நாளைக்கு செலவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அட, நம்ம உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அமித் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் போல. ஆனா வரதட்சணை பணத்துல இவ்வளோ பெரிய காரெல்லாம் எப்படி வாங்க முடியும்? சரி, என்னவோ இப்படியெல்லாம் பண்ணா அவன் வலையில அவனே மாட்டுவான். ஆனா அமித் அவ பத்தி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பா. அவன் இப்படி யோசிப்பா. கிராமத்து பொண்டாட்டி நகரத்துக்கு போக மாட்டா, நகரத்து பொண்டாட்டிங்க இங்க வர மாட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு இதுவே போதும். ஆனா அவனோட கான்ஃபிடன்ஸ் நிதானமா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அங்கிதா கோமலுக்கு அவன் மேல டவுட் வந்தது. அமித் எப்பவுமே பணத்தை கேக்குறா, இவ்ளோ பணத்தை அவன் என்ன செய்வா? கோமல் என்ன யோசிச்சானா, அமித் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்ல, எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்றா. அப்புறம் ஷீதல் யோசிச்சா, எல்லா மாசமும் சிட்டிக்கு எதுக்கு போகணும்? அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கூட எனக்கு சொல்லல. ஷீதல் சிட்டிக்கு போகணும்னு மனசுல முடிவெடுத்தா. ஆனா அமித்துக்கு தெரியல கோமல் அங்கிதா சின்ன வயசுல ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு. ஒரு நாள் பார்ட்டில 2 பேரும் சந்திக்கிறாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் தொடருது. கோமல் சொன்னா, அங்கிதா உனக்கு தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கூட யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கல்யாணத்தை பத்தி கூட யாருக்குமே தெரியாது. சரி விடு, நாளைக்கு என் புருஷன் என்ன பார்க்க வராரு, நீ அவரை சந்திக்கணும். அப்படியா? நாளைக்கு என் புருஷன் கூட என்ன பார்க்க வராரு, நீ கூட அவரை சந்திக்கணும். 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சிட்டிக்கு போக அமித் காலையில கிளம்பிட்டான். அவ பின்னாடியே ஷீதல் கூட ஃபாலோ பண்றா. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஷீதல் அமித் பின்னாலேயே சிட்டிக்கு வரா. சிட்டிக்கு வந்த உடனே அங்கிதாவை அமித் பாக்குறா. அங்கிதா அமித்துக்கு அவ ஃப்ரெண்ட் பத்தி சொன்னா. அமித் ஒத்துக்கிட்டா. அவனுக்கு தெரியல அங்கிதா ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, கோமல் தான். அங்கிதா அமித்த கோமல் கிட்ட கூட்டிட்டு வந்தா. பாரு கோமல், என்னோட ஹஸ்பண்ட். என்ன, இவர் ஏன் புருஷன் அப்படின்னா? செத்தண்டா, என்ன பண்றது? அப்போ ஷீதல் அங்க ஓடி வரா. இவரு ஏன் புருஷன். அட, நீ இங்க என்ன பண்ற? ஓ, எனக்கு இப்போ எல்லாமே புரியுது. இதுதான் விஷயமா? நீ பணத்துக்காக 3 பேரை கட்டிக்கிட்டியா? ஓ, இதுதான் விஷயமா? நான் உன்னை விட மாட்டேன். நானும் விட மாட்டேன், எடுத்துக்கோ. ஷீதல் அமித்த அரைஞ்சிட்டா. 3 பேரு சேர்ந்து அமித்த நல்லா அடிச்சிட்டாங்க. 3 பேரு சேர்ந்து போலீஸ கூப்பிட்டாங்க. போலீஸ் ஏமாத்துனதுக்காக அமித்த அரெஸ்ட் பண்ணாங்க. பேராசப்பட்டதால அமித் வாழ்க்கைய ஜெயிலையே வாழ வேண்டியதா போச்சு. இப்படிதான் பேராசக்காரனோட வாழ்க்கை ஜெயில வந்து முடிஞ்சுது. Thanks for watching.